ஃப்ரெண்ட்ஸ், நீ கொய்யா வச்சு ஒரு கிரேவி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, ரைஸ் இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு Kitchen&Vlogs. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 கொய்யா எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொய்யா வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொய்யா வந்து காயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ்லாம் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்குள்ளேயும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கொய்யாக்காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, வதக்கியாச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிடுறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிடுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிடுறேன். இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சுட்டே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி லேசாக இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஓகே, ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, கோவா கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வத்தி வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கிது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொய்யா கிரேவி வந்து ரைஸ்க்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாவே செட் ஆகும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.